ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பீட்ரூட் பொரியல் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். பாருங்கள், 2 பீட்ரூட்டை சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேங்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். 2க்கும் தேங்காய் கொஞ்சமாக தான் போடுவேன். அதே போல் தான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். தண்ணி விட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்லாம் போட்டு சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், பீட்ரூட்டு பொரியல். நம்ம இந்த பொரியலுக்கு நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சுருங்கிடும். நம்ம எண்ணெயிலேயே பிரட்டி வேக வச்சாலும் ஒரு கை தண்ணி தெளித்தாதான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திரும்பவும் கலக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம். இந்த பக்கம் சாதம் கொதிக்குது. அடுத்த ரசம் வைக்கணும். இந்த மாதிரி சொல்கிறோன்னு சவுண்டு கேட்கும்போது நம்ம தண்ணிலாம் வத்திருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டு பொரியல் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார், பீட்ரூட்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.